ஏய் மல்லிகா, என்னாச்சு? ஏன் அழற? ஒண்ணும் இல்ல. அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டா ஒண்ணும் இல்லங்கிற. வேதா, ஆதரவு இல்லாத நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா அங்க படுற எல்லா அவமானத்தையும் நம்ம தாங்கிட்டு தான் ஆகணும். என்ன பேசுற? யார் அவமானப்படுத்தின உன்ன? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் பழகிருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குன்னு நினைக்கும் போதுதான் என்னால என் அழுகைய கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன நடந்ததுன்னு புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். நீ நாகராஜுக்கு சாப்பாடு பரிமாற முடியாதுன்னு கோச்சிக்கிட்டு வந்துட்டல. அதுக்கப்புறம் நான் அவருக்கு சாப்பாடு பரிமாறினேன். அத பார்த்துட்டு தப்பு தப்பா பேசுறாரு. யாரு? உன் மாமனாரு. என்ன தப்பா பேசினாரு? நீ என்ன அவருக்கு பொண்டாட்டியா? நீ எதுக்கு சாப்பாடுல பரிமாறுறன்னு சொல்றாரு. ஏன் பொண்டாட்டிங்க மட்டும்தான் சாப்பாடு பரிமாறணுமா? நம்மளாம் ஹோட்டல் போறோம், அங்கெல்லாம் என்ன பொண்டாட்டியா பரிமாறுறா? ஏன் ஏதாவது விசேஷத்துக்கு போனா கூட யார் யாரோ பரிமாறுறாங்க. அதுக்காக அவங்க எல்லார்கிட்டயும் போய் நீ என்ன பொண்டாட்டியான்னு கேட்க முடியுமா? லாஜிக்கே இல்லாம பேசுறாரு. அவருக்கு நான் இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கல. அதான் வேணும்னு ஏதாவது என் மேல பழி போட்டுட்டே இருந்து என்ன ஹர்ட் பண்ணிட்டே இருக்காரு. சரி விடு, நீ அழாத. மாமா கிட்ட நான் பேசுறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, அவர் கேட்க மாட்டாரு. உன்கிட்ட என்ன பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லுவாரு. அவருக்கு நான் இந்த வீட்டை விட்டு போகணும். அதான் அதை என் முகத்துக்கு நேராவே சொல்லிட்டாரு. நான் என்ன ஆசைப்பட்டா இங்க இருக்கேன். என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி. இவங்க பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு நான் எங்கேயாவது செத்து தொலைலாமான்னு தோணுது. என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்ல வேதா, ஏன் நிலைமையில இருந்து பார்த்தாதான் உனக்கு புரியும். நானும் எவ்வளவு அவமானத்தை தான் தாங்கிக்கிறது. ஐயோ அழாத. மாமா இனிமே உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டாரு, போதுமா? மாமா மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாரும் எதுவும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. ஓகேவா? அழாம போ. அவன் இடம். அப்படியா? மாமா, மாப்பிள 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 மாமா, எதுக்கு இப்ப அடிப்பட்ட கோழி குஞ்சு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்தாங்க. மாப்பிள, அவன ரைட்ல 2, லெஃப்ட்ல 2, முடிஞ்சா மூக்குல ஒரு குத்து குத்துக்கு மாப்பிள. கூட்டுத்திட்டா போச்சு. ஆமா, அட்டாக் பண்றதுக்கு வெப்பன் செட் கொண்டு வரலையா? வெப்பன்ஸ் மாப்பிள, ஆயுத கேட்டா பல்லு குத்துற குட்டியை காட்டுறீங்க. ஏமாமா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் நீங்க கேள்விப்பட்டதில்ல? கேள்விப்பட்டிருக்க மாப்பிள. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் ஏன் இன்னும் நீங்க என்னைய வல்லவன்னு நம்பல? நம்பிட்டாலும் உங்க கூட வந்திருக்கேன் மாமா. நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். புடிங்க. போதி தர்மராய நமக. கரையை தாக்கே வாங்கடா. கை சுளிங்கிருச்சா? நான் வேணா என்ன போட்டு தேய்ச்சி போட்டுமா? மாமா, என்னுடைய கை கால்கள் கதகளி ஆடி பல நாட்கள் ஆச்சு. அதனால ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் போட்டேன். கதகளியா? மாப்பிள, நம்ம டான்ஸ் ஆட வரல மாப்பிள, சண்டைக்கு வந்திருக்கிறோம். யோ, தெரியா? கூப்பிடியா முதல்ல அவனை. என்ன மாப்பிள ஒரு மரியாதை எல்லாம் பேசுறீங்க? கோபத்துல இருக்கும்போது அப்படிதான் வரும். மரியாதையெல்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது. கோபத்துல இருக்கீங்களா? சரி இருக்கட்டும் இருக்கட்டும்.
ரொம்ப கோவம் வந்தா சில சமயத்துல கெட்ட வார்த்தையும் போடுவேன். மாப்பிள்ள ஆ, கோவம் அதிகமாக அவனை இன்னும் 2 பரட்டு பட்டுவீங்கல்ல. கண்டிப்பா மாமா. அப்ப நீங்க என்ன வேணாலும் திட்டலாம். சரிடா விளக்கண்ண, முதல்ல அவனை வெளியே வர சொல்றா. இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு 2 சேர்த்து விழுகும். ஐயா மாப்பிள்ளை திட்டுறாரு, அப்ப அவர் கோவம் அதிகமாகிட்டு இருக்கு. மஞ்சு கோவப்படாத. மாப்பிள்ள நம்ம ஏன் இங்க இருந்து பேசிக்கிட்டோம், நம்ம உள்ள போய் அவனை அடுத்து தோச்சிருவோம். மாமா, சிங்கமா இருந்தாலும் சிறு நரியா இருந்தாலும் அதோடைய குகைக்குள்ள மட்டும் நம்ம போகவே கூடாது. ஏன்னா அங்க அதோடைய பலம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஐயா மாப்பிள்ள பலசாலி மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட. ஐயோ என் பொண்ணு ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சவ. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க அறிவட்ட மாமா. எவ்வளவு நேரம்டா நான் நிக்கிறது, எனக்கு கால் வலிக்குது. முதல்ல அவனை கூப்பிடுறா. ஐயா மாப்பிள்ளை நல்லா கோவம் வந்துருச்சு, அதான் என்னை திட்டுறாரு மாப்பிள்ள. டேய் வேணு தடுப்பேல வாடா இங்க வெளியில. என்ன மாமா, நீ கொடுத்த சவுண்ட் அவனுக்கு பத்தல போல இருக்க. இன்னும் அவன் வெளியே வரவே இல்லையே. இப்ப பாருங்க மாப்பிள்ள அவனை. டேய் வேணு காட்டருமா தடுப்பேல, நீ சரியான ஆம்பளை இருந்தா இப்ப வாடா வெளியில. அவன் வெளியே வரமாட்டான், வா மாப்பிள்ள நம்ம உள்ள போவோம். மாமா மாப்பிள்ள வர சொல்லுங்க, அவனை என் ரத்தம் கொதிக்குது. வேணு காண்டாம இருக்கான் தடிப்பேல, வாடா வெளியில. வேண்டா வேணு இவன் என்னன்னு கேளுங்க. மாப்பிள்ள உன்னை என்ன பண்ண போறாருன்னு பாடுறா. என் மாமா வேணு வேணுன்னு சொன்னியாடா, வியாசர்பாடி வேணுன்னு சொன்னியாடா. சொன்னேன்ல மாப்பிள்ள, அவன் பேர் வேணும்னு சொன்னேன், வியாசர்பாடின்னு சொன்னேன்ல. ஐயோ பிச்சு பிச்சு ஏண்டா சொன்னேன், வியாசர்பாடி வேணுன்னு முழுசா சொல்லியிருக்கலாம்லடா. இவன் பேட்டியா இருக்கட்டும், இவனை எதிர்த்தவனை எவனையுமே உயிரோட விட்டதில்லடா. கதையை முடிச்சுல அனுப்புவான். ஆமா மாப்பிள்ள அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. தெரிஞ்சுதான் கூட்டு வந்தியா மாப்பிள்ள? இவன் கதையை நீங்க தான் முடிக்கிறீங்க. அறிவு கட்டவனை ஏண்டா ஏண்டா பாய கொஞ்ச நேரம் ஊர்றா, அவன் என்னைய முறைக்கிறான்டா. ஐயா மாப்பிளைக்கு கோவம் நம்மள இங்கிலீஷ் ஆயிடுச்சு. நல்லா என்னை திட்டுறாரு. படாவதி பயல டால்டா டப்பா, நான் கோபத்துல பேசலடா, பயத்துல வளர்றேன்டா. அட சும்மா இருக்கு மாப்பிள்ள, நீங்கள் அது பயப்படுறாரு. நீ யாரு பயத்துக்கு பயம் காட்டுறவராச்சே, நீங்க சும்மா இருங்க. டே காட்டணுமா என் மாப்பிள்ள வந்துருக்கு, அப்படி தைரியம் பண்ணி என் மாப்பிள்ள மேல கை விட பார்ப்போம். டே குள்ள பயல சொட்ட தலையா, கொஞ்ச நேரத்துக்கு சும்மா ஐ மாப்பிள்ள கோவம் நல்லா வந்துருச்சு. டே எருமை இப்ப வச்சு பாரு கைய. மாப்பிள்ள செம கோவத்துல இருக்காரு. என் மாப்பிள்ள அடுத்த 1.5 ட்ரெயின் வெயிட்டுடா. டேய் சும்மா இருடா, கல்யாணம் பண்ண வந்த எனக்கு கருமாதி பண்ணிராதடா. கரெக்டா சொன்னீங்க மாப்பிள்ள. ஏதா அவனுக்கு கருமாதி பண்ணிட்டுதான் நாம 2 பேரும் இங்க இருந்து போறோம். போயிருவோண்டா ஒரே அடியா. டேய் நான் என்னடா சொல்றேன், நீ என்னடா பேசுற? டேய் இங்க வா, வாடா கிட்ட. டேய் உனக்கு உண்மையாவே காது டமாரமா இல்ல கேட்காத மாதிரி நடிச்சு என்னை மாட்டி விட பாக்குறியா? மாப்பிள்ள இவனுக்கே டைத்தை எவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க. சட்டு புண்ணு உன்னை அடிச்சு தூக்கி போட்டுவாங்க மாப்பிள்ள, போவான். இவனையா நிற்கும் போதே ஒர்க் அவுட் பண்றானே. ஐயோ தூக்கி போட்டு அடிக்கிற உடம்பாடா இது. இன்னைக்கு அவன் நம்மளை செஞ்சுதான் அனுப்ப போறான். நம்ம 2 பேருக்கு உடம்புல எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் உடைய போகுதுன்னு தெரியலையே. ஏய் புள்ள பையல வந்ததுல இருந்து நீயே பேசினீர, ஏன் கூட வந்துக்கிறானே அவன் பேச மாட்டானா?
ஏய் அப்படியே கொஞ்சம் இப்படி வா கொஞ்சம் உன்னதான் பேசுறா கூப்பிடுறேன். பாப்பா பேசு இங்கேயாச்சு சாவச்சு பே, பே. நான் ஊமைங்க ஏய் ஆ. ஊமேன்ற இப்ப பேசுற அது உங்களை பார்த்ததும் எனக்கு பேச்சே வந்துருச்சுங்க மாப்பிள என்ன மாப்பிள சாரிங்க ராங் நம்பரு பாய் பாய்ங்க வர்றோம்ங்க உன் மகன் என் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு இன்னொரு தடவை எங்கேயாவது என் கண்ணில் தெரியாம கூட பட்டேன்னு வை நீ ஏய் ஓடே ஐயோ ஓடே எரிஞ்சு கூட நான் இந்த பக்கம் வர மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் வாடா போயிடலாம் டேய் கம்முனு வாடா கல்பனா கல்பனா நைட்டு ஃபுல்லா நல்லா திட்டிட்டு இப்ப கல்பனா அவன் கல்பனா எவ்வளவு கத்துனாலும் நான் வரமாட்டேன். நான் என் அம்மா வீட்டுக்கு போறதுதான். ஏய் கூப்பிட என்ன காதுல கேட்கலையா? கேக்கல. என் ஃபைல்லாம் எங்க வச்சிருக்க? நேத்து ஏன் கையிலயா கொடுத்தீங்க? நீங்க தானே எடுத்துட்டு போய் வச்சீங்க. எங்க வச்சீங்களோ அங்கதான் இருக்கும். நீங்களே போய் எடுத்துக்கோங்க. திமிர பாரு, திமிர. என்ன இதுன்னு கேட்கவே மாட்டாரு. கண்டுக்காம போறாரு. விடக்கூடாது. என்னது இது? முன்னாடி போய் பேக் வைக்கிறேன். என்ன இதுன்னு கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏண்டி துணியெல்லாம் எடுத்து பேக்ல வச்சுட்டு எங்க போறேன்னு கேட்கணும். நாமளும் காரணத்தை சொன்னா சமாதானப்படுத்துவாருன்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு. ஒருவேளை சரியா கவனிக்கலையோ? விடக்கூடாது. வராரு. கல்பனா ரெடி ஆயிக்கோ. நல்லா ஹெவியா சவுண்ட் விடணும். உடனே சமாதானம் ஆயிடக்கூடாது. கூட ஜிப்பே பிஞ்சிரும். இந்த அப்படி எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. வழி விடு, நான் கிளம்புறேன். ஏங்க நில்லுங்க. பொண்டாட்டி பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாளே, எங்க போற என்ன எதுலாம் கேட்க மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு என் மேல அவ்வளவுதான் அக்கறையா? புருஷன்கிட்ட அக்கறையை எதிர்பார்க்குற பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போறதுன்னா புருஷன்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பணும். இப்படிலாம் சொல்லாம கொள்ளாம கிளம்ப கூடாது. ஃபர்ஸ்ட் பாலியே போல்ட் ஆயிட்டோம். ஆனாலும் விடக்கூடாது. கோவத்துல கிளம்புறப்போ சொல்லிட்டா போக முடியும்? நீங்க தான் என்ன எதுன்னு கேட்கணும். அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. எங்க 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 நான் கோச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சரி போ.
ஏங்க நான் போனா திரும்ப வரமாட்டேன். சரி எங்க 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 என்னங்க நீங்க? நான் கோச்சிட்டு போறேன் திரும்ப வரமாட்டேன்னு சொல்றேன். சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வேற என்ன செய்ய சொல்ற? நீங்க என்ன செய்யணும்னு என்கிட்ட கேக்குறீங்களா? ஏண்டி நீ தானே நான் ஏதோ செய்யணும்னு எதிர்பார்த்த. அப்ப நான் என்ன செய்யணும் நீ தானே சொல்லணும். உன் மனசுக்குள்ள இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? பொண்டாட்டி கோச்சிட்டு போறானா அவளை சமாதானப்படுத்தணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? எப்படி சமாதானப்படுத்தணும்? அதையும் நான் தான் சொல்லணுமா? ஆமா. இருமா, ஏமா கோச்சிட்டு போற? நேத்து ஏதோ தெரியாம கோவத்துல பேசிட்ட, என் மேலதான் தப்பு. இனிமே அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதான் என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன சொல்லுங்க. நேத்து நான் எதையும் தெரியாம பேசல. நீ செஞ்சது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். நானே அதை மறந்துட்டேன். நீ திரும்பவும் அதை ஞாபகப்படுத்திட்ட. அதை பத்தி இப்ப நினைச்சா கூட செம்ம கோவம் வருது. நீ செஞ்ச வேலைக்கு நானே உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு விரட்டி விட்டுருக்கணும். போயிட்டு திரும்ப நீங்க வந்துடாத. ஐயோ, என்ன எல்லாமே உல்டாவாயிடுச்சு. இருக்கட்டும், திரும்ப வரக்கூடாதா? நான் போயிட்டா அப்புறம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் இங்க யார் செய்வா? 2 நாள் காய விட்டாதான் எல்லாமே தெரியும். குள்ள பயவுள்ள நம்மளை எவனோட கொண்டு போய் கோர்த்து விட பார்த்துச்சு. நல்ல வேலை பஞ்சாயத்து, நீ லாஸ்ட் மினிட்ல சுதாரிச்சிட்ட. இல்லடா இடேரோடக்கு பால் ஊற்றிருப்பாங்க. பஞ்சே, உனக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கடா இந்த கரு சீ மறு. கொய்யால இனி அந்த ரவுடியே வந்தாலும் இல்ல அவன் அப்பனே வந்தாலும் என்ன பெத்த அப்பனே வந்தாலும் யாருனாலையும் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நான் ரொம்ப ரொம்ப மோசமானவன். கொஞ்சம் சொல்றேன். என்ன பஞ்சுன்னு கூப்பிட்டியா? உடனே பரதேசி பஞ்சுன்னு கூப்பிடாம. டேய், நான் மாறு வேஷம்னு ஒன்று போட்டிருக்கேன், அதுக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது. பார்த்ததும் பஞ்சு அப்படின்ட்ட. எப்போ மாறு வேஷம் போட்ட? இப்போதான்டா. இப்போ டேய், முதல்ல என்ன நல்லா உத்து பாடுறா. நீ மாறு வேஷம் போட்டிருக்குன்னு சொல்லியும் எனக்கு அந்த மாறு வேஷம் தெரியலனா என்ன? டேய் இல்ல, என்னத்துக்கு இந்த மாறு வேஷம் போட்டேன்னு கேட்குறேன். அது உன் தப்புடா. தலையில முண்டாசு கட்டியிருக்கேன், முகத்துல மறு வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரியலையாடா நான் மாறு வேஷத்துல இருக்கேன்னு? பிளேடி நான்சென்ஸ். முண்டாசு ஓகே, மறு வச்சிருக்க நீ எங்க? இந்தாடா நல்லா பாரு, இதுதான் அந்த மறு. இப்ப தெரியுது. அது தனியா பார்க்கும்போது தெரியுது மச்சி. அது உன் மூஞ்சி இருக்கும்போது உன் மூஞ்சி மறுவோட கருப்பா இருக்குதா? மர்ஜாயிடுச்சு. தெரியும் மாப்ள, இதைத்தான் நீ சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஜோக்கு இதுதான். நீ என்ன பண்ற? அப்படி ஓரமா போய் நீ மட்டும் இந்த காமெடிக்கு சிரிச்சிட்டு வர. பரவாயில்ல, இங்கே சிரிச்சுக்கிறேன், நீ சொல்லு. போடாடே, நானே உசுருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவர் இந்த சீன்ல காமெடி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னத்து உயிருக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிற? ஆமாண்டா, என் உயிருக்கு பயந்து தான். உன் மாமனாரு நான் கடை வைக்கிறாரா? பஞ்சாயத்து பண்றா? சொல்லு. நீ சொன்னதுல பாதி தப்பு பாதி சரி, பாதி சரி பாதி தப்பு, பாதி தப்பு பாதி சரி. புரியல, கரெக்டா சொல்லு. உளறல, பயத்துல நாக்கு கொளருது, வாயெல்லாம் உளருது. ஆனா இப்ப நான் சொன்னதுல கூட பாதி கரெக்டு பாதி தப்பு. ஒழுங்கா சொன்ன அச்சு வாயெல்லாம் வச்சிருவேன். கரெக்டா சொல்றேன். உன் மாமனாரு பஞ்சாயத்து பண்றாரான்னு கேட்டல? ஆமா, அது தப்பு. ஆனா மாமனார்னாலதான் எனக்கு பஞ்சாயத்தான் நீ கேட்டல, அது கரெக்ட். அட மூதேவி, இப்போ கூட புரியலடா. கரெக்டா சொல்லு. சொல்றேன்டா, ஆனா தயவு செஞ்சு யாரும் சேனலை மாத்திராதீங்க. சின்ன பிளாஷ்பேக் தான். என்ன நடந்துச்சு தெரியுமா?
என் பிரச்சனை என் வாழ்க்கையெல்லாம் உனக்கு சிரிப்பா தெரியுதுல்ல, அப்புறம் இதை பத்தி பேசுறதே வேஸ்டா உங்ககிட்ட. சரிடா. ஏய், நீ எதுக்கு என்னை தேடி வந்தியா அதை சொல்றா முதல்ல. நான் வந்து உன்னை தேடி அடிச்சு சாவடிக்கலான்னு வந்தேன். எது? என்ன சாவடிக்கலான்னு வந்தியா? எதுக்குடா? நாத்துக்கு சாவடிக்கணுமா? நேத்து என்னையும் வேதாச்சும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா குத்திய. செம்ம ஐடியாடா. சோக்கா குத்தடா ஐடியா. அப்படியே அதை ஊத்தின்னு நக்கின்னு போயிடுச்சு. வேதாஜி பேமா செம்ம காண்டில் இருக்கிறாங்க. வேதாஜி காண்டில் இருக்காங்களா? ஏன் தூக்க மாத்திரையை மல்லிகா கொடுக்கறது பதிலாக வேதாஜி கொடுத்துட்டியா? நேடா புரியாம பேசுற. இந்த மண்ணாத்துல மல்லிகை நான் எப்படி மாத்திரை கொடுக்குறது? அது ஒண்ணுல விடு. டேய், அதை எப்படி விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது. பஞ்சாயத்துன்னு வந்துட்டல்ல, சொல்றா. வேதாஜிக்கு தெரியாத அளவுக்கு மல்லிகா உடம்புக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை சொல்றா. டேய், அதுவும் அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னடா அது?